அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்பம் துன்பம் இந்த ரெண்டுமே கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. மாறி மாறி வரும். சில நேரங்களில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும், சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். நிச்சயமாக சோதனைகள் வரும். அப்படி சோதனைகள் வரும்போது அதிலிருந்து வெளியே வருவதற்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் துவா தான். துவாவை தவிர வேறு எதுவுமே இல்லை, எதாலையும் முடியாது. துவாவின் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒரு மன திருப்தி, சந்தோஷம், நிம்மதி வேற எதன் மூலமாகவும் கிடைக்காது. தொடர்ந்து அல்லாஹ்விடம் நாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையும் லேசாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மூலமாவது நம்மை காப்பாற்றுவான். சக மனிதர்கள் மூலமாக உதவி செய்ய வச்சு நம்ம அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவான். இல்லை டைரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதிசயம் நடக்கும் கண்டிப்பாக நாம் கேட்குற துவாக்களின் மூலமாக. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படி துவா கேட்கும்போது நிறைய துவாக்கள் இருக்குது. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஓத வேண்டிய துவாக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தா லிஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா துவாக்களையும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நம்மளால் ஓத முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் எடுத்து ஓதிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட சில துவாக்கள் இருக்குது, அதை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது உங்கள் அன்றாட வாழ்க்கை அந்த நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், வரக்கூடிய நாட்களும் சிறப்பாக இருக்கும். நிம்மதியாக இருக்கலாம். பெரிய பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. எல்லா சோதனையிலிருந்தும் எளிதாக வெளியே வந்துடலாம். அது போன்ற துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு நம்ம டெய்லியும் ஓதிட்டு வரணும். ரொம்பலாம் டைம் எடுக்காது, குறைந்த நேரம் தான் ஆகும். நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வரும்போது ஒரு 10 நிமிஷமே அதிகமாக இருக்கும் ஒரு நாளில் நம்ம செலவு பண்ணுறதுக்கு. அதுபோல் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், என்னை நினைவு கூறுங்க, நானும் உங்களை நினைவு கூறுவேன். இதில் அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படின்னா எப்படின்னு கேட்டால், கடமையான தொழுகைகள் நம்ம எப்பவுமே தொழணும். அதை தவிர்த்து குர்ஆன் அதிகமாக ஓதணும், தஸ்பீஹ் எடுக்கணும், இது போன்று துவாக்களை எடுத்து ஓதணும். இது எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அடங்கும். குர்ஆனில் இன்னும் நிறைய இடங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, காலை மற்றும் மாலை இந்த 2 வேளைகளும் என்னை நினைவு கூறுங்க சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்லியிருக்கிறான். ஏன்னா காலை மற்றும் மாலை இந்த 2 வேளைகளில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏராளமான நன்மைகள் வானத்திலிருந்து இறங்கி வருது. நமக்கு தேவையான நன்மைகளும் அதில் இருக்கும். அதே போல முசீபத்துக்கள், ஆபத்துக்களும் இறங்கி வருது. காலை மாலை துவாக்களை நாம் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது அந்த நன்மைகளை நமக்கு பரிபூர்ணமாக நாம் அடைந்து கொள்ளலாம். அதே போல் அனைத்து முசீபத்துகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். காலை மாலை துவாக்கள் சொல்லிட்டு எடுத்துட்டா அதுலேயும் நிறைய இருக்குது. அவ்வளோ துவாக்களை நம்மளால் ஓத முடியாது. டைம் இருக்கிறவங்க தாராளமாக ஓதலாம், இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் டெய்லியும் ஈஸியாக ஓதுற மாதிரி நான் அதிலேருந்து தேர்ந்தெடுத்து ஒரு 6 துவாக்களை சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். 6 துவாக்களாக சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, சிரமப்பட தேவையில்லை. ஏன்னா ஈஸியாக இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். முதல் 3 துவாக்கள் குர்ஆனில் இருக்கிறது, அடுத்த 3 துவாக்கள் ஹதீஸில் இருக்கிறது. இதை நீங்கள் டெய்லியும் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதில் முதல் 3 துவாக்கள் குர்ஆனில் இருக்கிற துவாக்கள் சொன்னால அது வேறு ஒன்றுமே இல்லை. கடைசி 3 சூறாக்கள் குல் சூறாக்கள், சூரா இக்லாஸ், சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ், இந்த 3 சூறாக்களையும் டெய்லியும் காலையில் ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. ஒவ்வொரு சூறாவையும் 3 முறை. இதை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆக போகுது? ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு சூறாக்கள் தான் இந்த 3மே. இதை நீங்கள் ஓதுவதால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னா, நிறைய ஆபத்துக்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு வர ஆபத்துக்கள் பல விதங்களில் வரும். ஒன்று மனிதர்கள் மூலமாக வரும், ஷைத்தான் மற்றும் ஜின்கள் மூலமாக வரும், நிறைய பிராணிகள், விலங்குகள், பூச்சிகள் இதன் மூலமாக வரும். எந்த நேரத்தில் எப்படி ஆபத்து வரும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அது எல்லாத்திலேருந்து இதுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மனிதர்கள் நம் மீது கொண்டு அந்த கெட்ட பொறாமை பார்வை, கந்திஷ்டி அதிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம வளர விடாமல் தடுக்கிறது இந்த ஒரு விஷயம்தான், இந்த பொறாமை பார்வை, கந்திஷ்டி. அது முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான 2 விஷயங்கள் தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயமே இருக்குது. சூரா இக்லாஸை பொறுத்த வரைக்கும் குர்ஆனின் 3ல் ஒரு பகுதி. குர்ஆனை நம்ம டெய்லியும் ஓதணும். அவ்வளவு ஏராளமான நன்மைகள், சிறப்புகள் நமக்கு இருக்குது.
நாம் ரொம்பலாம் ஓத முடியாது, முழு குரானை ஓத முடியுமா ஒரு நாளைக்கு? ஆனால் சூரா இக்லாஸ் ஓதுவதன் மூலமாக அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். ஒரு 3 முறை ஓதிட்டோம்னா முழு குரான் ஓதிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதனால் இன்று முதல் காலை மாலை 2 வேளையும் இந்த 3 சூறாக்களையும் 3 முறை ஓதிக்கிங்க. அடுத்து சின்னதாக ஒரு தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். இந்த திக்ரம் உங்களுக்கு கஷ்டமான திக்ரு இல்லை, கண்டிப்பாக மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். இதை எத்தனை முறை ஓதணும்னா 100 முறை ஓதணும். ஒரு நாளைக்கு 100 முறை இதை ஓதுவதால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு? கடல் நுரையளவு இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஒவ்வொரு நாளும் இதே போல் நடக்கும்போது என்ன நடக்கும்? நமக்கு பாவங்களே இல்லாமல் போயிடும். தௌபா செய்வதால் இன்னொரு நன்மை கிடைக்கும். என்னன்னா, ஒன்று நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நாம் செஞ்ச அந்த தவறுகளை எல்லாத்தையும் நன்மைகளாக மாற்றிவிடுவான். டெய்லியும் இதே போல் செய்யும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு வர எல்லா கஷ்டம் முசீபத்திற்கும் காரணம் நாம் செஞ்ச தவறுகள் தான். அது அன்னைக்கு மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்முடைய கல்பு சுத்தமாக இருக்கும். கல்பு சுத்தமாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். உள்ளம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால் இந்த ஒரு தஸ்பீஹையும் அவசியம் ஓதிக்கிங்க. அடுத்த துவா, இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் காலை 3 முறை ஓதுற மாதிரி இருக்கும், மாலை 3 முறை ஓதுற மாதிரி இருக்கும். 2 வேளையும் 3 முறை அப்படி ஓதிட்டு வந்தால் இந்த வானம் பூமியில் இருக்கிற என்ன படைப்புகள்லாம் இருக்குது அது எதன் மூலமாகவும் நமக்கு எந்த தீங்கும் வராது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். மிக மிக சிறந்த ஒரு துவா. எல்லாரும் இதை மனப்பாடம் செஞ்சு வச்சாவது ஓதிக்கிங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு மனப்பாடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஏன்னா மனப்பாடமாக உள்ளத்தில் இருந்தால் தான் நம்மளால் டெய்லியும் அதை எடுத்து ஓத முடியும். நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. டெய்லியும் பார்த்து ஓதுங்க. ஒரு வாரம் நீங்கள் பார்த்து ஓதுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். தொடர்ந்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹுடைய திருநாமத்தின் பொருட்டால் காவல் தேடுகின்றேன். அவனுடைய திருநாமம் கூறி செய்யப்படும் எந்த செயலுக்கும் வானம் பூமியிலுள்ள எதுவும் இடையூறு அளிக்காது. இந்த துவாவோட ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற அந்த நாள் மிக மிக சிறந்த ஒரு நாளாக இருக்கும். அதனால் இன்று முதல் இந்த துவாவை ஓதி பாருங்க. அந்த நாள் எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்களே உணர்வீங்க. அடுத்து கடைசி துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் 7 முறை ஓதுற மாதிரி வரும். இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த துவா 3 முறை, அடுத்த துவா 7 முறை. காலையில் 7 முறை, மாலையில் 7 முறை. காலையில் நீங்கள் ஓதுனீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த துவாவை அன்று மாலை வரை நீங்கள் விரும்பியதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. மாலை ஓதுனா மறுநாள் காலை வரை நீங்கள் விரும்பியதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. இம்மை மற்றும் மறுமையில் அல்லாஹ் அவர் விரும்புவதை வழங்குவான். இந்த இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலும் அது தொடரும். சிறந்த ஒரு துவா. இந்த துவாவையும் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிக்கிங்க. ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவனையே சார்ந்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் இறைவன். மிக மிக சிறந்த துவா ஹஸ்பி அல்லாஹு. இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஹஸ்பி அல்லாஹு அப்படின்னா என்னது? அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு யாருமே தேவையில்லை. எத்தனை பேர் இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிற மாதிரி வரவே வராது. அவன் ஒருத்தன் இருந்தால் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் சொல்லிட்டு முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. நீங்கள் நார்மலாகவே ஹஸ்பி அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் லேசாகும். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் வருது இந்த ஒரு துவாவில். லா இலாஹ இல்லல்லாஹ் அதுவும் எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை தெரியும். கலிமா முதலில் உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. எல்லா நபிமார்களும் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவ்வளவு போராடினாங்க. மிக சிறந்த ஒரு துவா. எல்லா முக்கியமான விஷயங்களும் அடக்கி இருக்கு. அதனால தான் அல்லாஹ் இந்த துவாவை ஓதுபவருக்கு அவங்க விரும்பியதை தரான். இப்போ நம்ம பார்த்துருக்கிற துவாக்கள் சூறாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இல்லை. எது உங்களுக்கு தெரியலையோ அதை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இந்த துவா இல்லாமல் நீங்கள் இந்த நாளை ஓட்டாதீங்க. காலையும் ஓதுங்க, மாலையும் ஓதுங்க.
நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க பல கஷ்டங்களுக்கு பல சோதனைகளுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த துவாக்கள் அமையும். அதே போல் இனி வர இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு வராமல் தடுப்பதற்கும் இது ஒரு பாதுகாவல், ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். இந்த துவாக்கள் கண்டிப்பாக உங்களை பாதுகாக்கும். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போல் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எல்லா முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அப்படி உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.